வணக்கம். ஏப்ரல் 18ஆம் நாள் இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 16ஆம் தேதி ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கில் இருந்த சில ஸ்டாக்ஸுடைய பெயர்கள் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஆல்கோ ட்ரேடர்ஸ் விளையாடி இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் அமர் ராஜா, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் தனி சர்வீசஸ். நெஸ்லே குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்களில் அதிகமாக சர்க்கரை சேர்க்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. சுவிட்சர்லாண்டை சார்ந்த பப்ளிக் ஐ அப்படின்ற நிறுவனம் நடத்தின ஆய்வுகளுடைய ரிப்போர்ட் தான் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய கைட்லைன்ஸை காட்டிலும் அதிகமாகவே சர்க்கரையை சேர்க்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. ஏஷியா, ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்காவிலிருந்து 150 பொருட்களை சோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. வளரும் நாடுகள் இந்தியா உட்பட வளரும் நாடுகளில் இந்த சோதனையை நடத்தி இந்த சர்க்கரை அதிகமாக இருக்குன்றதை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இதே ப்ராடக்ட்ஸை வந்து யூகே மார்க்கெட்லேருந்தும் சோதனை செய்திருக்கிறாங்க. யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ் மார்க்கெட்ல இருந்தும் சோதனை செய்திருக்கிறாங்க. அதுல அதிகமா சர்க்கரை கிடையாதுன்னு அதே ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. மார்ச் மாதத்தில் தமிழ்நாடு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் 7.45 கோடி ரூபாய் கட்ட சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இது டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட் மற்றும் பெனால்ட்டி சேர்த்து. இதை எதிர்த்து அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏப்ரல் 10ஆம் தேதி தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த நோட்டீஸை இப்போ ஒத்தி வைத்திருக்கிறாங்க. மறுசீலனை அந்த டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டும்ன்ற ஆர்டரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பாஸ் பண்ணியிருப்பதாக ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. பெனாபைட் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. கம்பெனி தரப்புல வந்து ஒரு அப்டேட்டும் இருக்கு. டாடா மெமோரியல் சென்டர் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருக்கு. டெண்டர்ல அவங்க தான் குவாலிஃபைட் பிட்டரா திகழறாங்க. சிசிடிவி சம்பந்தமான டெண்டர் இதுன்ற அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க பெனாபைட் டெக்னாலஜிஸ். என்டிடிவி தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. அவங்களுடைய புது சேனல் என்டிடிவி மராட்டி மே 1ஆம் தேதி அறிமுகம் செய்ய போறதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. டிஐஎல் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூக்கான அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. எப்போ ஓப்பன் ஆகுது? ஏப்ரல் 26ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? மே 10ஆம் தேதி. ஆன் மார்க்கெட் அனன்சியேஷன் கடைசி நாள் மே 6ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஆக்சிஸ் கேடஸ் டெக்னாலஜிஸ்க்கு கேர் கொடுத்துருக்கிற ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்கிரேட் நடந்திருக்கு. லாங் டேர்முக்கு A- அவுட்லுக் ஸ்டேபிளாக இப்போ கொடுத்துருக்காங்க. அப்கிரேடுக்கு பிறகு அதற்கு முன்னாடி BBB+ ஆக இருந்தது. ஷார்ட் டேர்முக்கும் அப்கிரேட் நடந்திருக்கு. முன்ன இருந்த ரேட்டிங் A2, புது ரேட்டிங் A2+. கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், அவுட்லுக்னா என்னன்னு வேறொரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. எல்டிஐ மைண்ட்ரிக்கு மெக்வாரி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 6250. முன்ன அவங்க சொல்லியிருந்த டார்கெட் பிரைஸ் 7050. டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்காங்க. நேற்று க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 34% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க மெக்வாரி. பேடிஎம் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய கஸ்டமர்ஸை புது யூபிஐ ஐடிக்கு அவங்க மைக்ரேட் பண்ணுறாங்க. படிப்படியாக கொண்டு போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. பேடிஎம் ஹேண்டில் வைத்திருக்கிறவங்க அனைவருக்கும் வந்து இப்போ புது பேங்குடைய ஹேண்டில் கிடைக்கும். எந்தெந்த பேங்குடன் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க? ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் எஸ் பேங்க். எந்த பேங்கை அந்த கஸ்டமர் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதற்கு ஏற்றவாறு அந்த ஹேண்டிலும் மாறும். @PTSBI, @PT-HDFC, @PT-Access, @PTS அப்படின்னு மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க பேடிஎம். HDFC லைஃப்க்கு சிட்டி ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்கிரேடுக்கு பிறகு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் 19% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க சிட்டி. இன்ஃபோசிஸ் இன்னைக்கு ரிசல்ட் அறிவிக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் அவங்க எதிர்பார்ப்பது குவார்டர் ஆன் குவார்டர் ஃபிளாட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் 0.4% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்டர் 1.1% விழும்ன்ற எதிர்பார்ப்பு. இயர் ஆன் இயர் 3% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. எண்ணிக்கை 38,413 கோடி ரூபாய். மணி கண்ட்ரோல் சில வல்லுநர்களிடையே நடத்தின கருத்து கணிப்புடைய டேட்டா தான் இது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தற்போது அப்டேட் இருக்கு. ஏப்ரல் 22ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவு செய்ய போறாங்க. நிதியாண்டு 2025க்கானது. அது ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர், ரைட்ஸ் இஷ்யூ, குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அல்லது ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ வழியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்.
ஜூபிலண்ட் ஃபார்மோவா இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? அவங்களுடைய ரூர்க்கியில் இருக்கிற ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்தாங்க ஜனவரி 25ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும். அதற்கு பிறகு அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டர்ன்ற அந்தஸ்து வழங்கியிருக்கிறாங்க அந்த ஆலைக்கு. அதாவது அங்கிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அவங்க ஒப்புதல் வழங்கியிருக்காங்கன்றதான் புரிதல். அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். மார்க்சன்ஸ் ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ்க்கான ஆடிட்டை நடத்தியிருக்காங்க கோவா ஆலையில் ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் 5 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க மார்க்சன்ஸ் ஃபார்மா. ஷில்பா மெடிகேர் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்களுடைய மார்க்கெட்டிங் பார்ட்னர் தான் ஆம்னியல் ஃபார்மா. அவங்களுடைய புது மருந்து அவங்க யூஎஸ் மார்க்கெட்டில் அறிமுகம் செய்ய போறாங்க. லங் கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்காங்க ஷில்பா மெடிகேர். பிரமல் ஃபார்மா தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுடைய யூஎஸ்ஏ ஆலைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்தாங்க. அது வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிரமல் ஃபார்மா. நாட்கோ ஃபார்மா தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் நாட்கோ ஃபார்மா யூஎஸ்ஏ. அவங்க மீது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் டெலவேரில். அவங்க மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஒரு பொருள் மீது தான் இந்த குற்றச்சாட்டு எழும்பியிருப்பதாக சொல்லியிருக்காங்க நாட்கோ ஃபார்மா. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க ஜனவரி மாதத்தில் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஆர்கானிக் இந்தியாவை வாங்குறாங்க ஃபேப் இந்தியா கிட்ட இருந்து 100% ஸ்டேக். அதற்கான அப்டேட் இப்போ கொடுத்திருக்காங்க. அந்த டிரான்சாக்ஷன் முடிந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் 8.26 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க ஆர்கானிக் இந்தியாவுடையது ஃபேப் இந்தியா கிட்ட இருந்து. டால்ப்ரோஸ் ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. இன்ட்ராடேல 5% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்புல அப்டேட்டும் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மல்டி இயர் கான்ட்ராக்ட். ஜாயிண்ட் வெஞ்சருடைய பேர் மரேலி டால்ப்ரோஸ் சாசிஸ் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஒரு யூரோப்பியன் OEM ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் கிட்ட தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பேரை வெளியிடல. இதற்கான உற்பத்தி பூனே ஆலையிலிருந்து செய்யப்படும். இதற்கான முதலீடு 65 கோடி ரூபாய்ன்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க டால்ப்ரோஸ் ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ். எம்ஃபசிஸ் கம்பெனிக்கு சாய்ஸ் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 2545 2720. ஸ்டாப் லாஸ் 2300 குறைவாக வைக்கலாம்ன்ற பரிந்துரை கொடுத்திருக்காங்க. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு அவங்களுடைய ஒரு புது டெக்னாலஜிக்கு காப்புரிமை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீலிங் ஃபேன் சம்பந்தமான ஒரு டெக்னாலஜிக்கு தான் இந்த காப்புரிமை 20 ஆண்டுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிக்கல்ஸ். நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. ஏஞ்சல் ஒன் இன்ட்ராடேல 9% அதிகரித்தது. டாடா கம்யூனிகேஷன்ஸ் வாலட்டைல இருந்திருக்கு 2% நெகட்டிவ், பிறகு 2% பாசிட்டிவ். ஹேத்வே கேபிள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 8% அதிகரித்தது. ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. JSW எனர்ஜி குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் இன் பாரத் எனர்ஜி உத்கல். அவங்க டான்ஜெட்கோ மீது ஒரு வழக்கு பதிவு செய்திருந்திருக்காங்க ட்ரிபியூனல்ல போன ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில். இப்போ ட்ரிபியூனல் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 120 கோடி ரூபாய் டான்ஜெட்கோ இந்த நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும்ன்ற ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க ட்ரிபியூனல். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டும் போட்டிருக்காங்க. 9% ஆண்டிற்கின்ற இன்ட்ரெஸ்ட்டும் வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. டான்ஜெட்கோ இந்த சப்சிடரி நிறுவனம் பணம் கொடுக்க வேண்டும் அவங்க ஒரு வழக்கும் போட்டிருந்தாங்க. அதை தள்ளுபடி செய்துட்டாங்க. 118 கோடி ரூபாய் அபராதமும் 200 கோடி ரூபாய் டெர்மினேஷன் சார்ஜஸும் இந்த நிறுவனம் இந்த இண்ட் பாரத் எனர்ஜின்ற நிறுவனம் டான்ஜெட்கோக்கு வழங்க வேண்டும்ன்ற ஒரு வழக்கும் பதிவு செய்திருந்தாங்க. அதை ட்ரிபியூனல் தள்ளுபடி செய்துட்டாங்க. ஸோ இப்போ டான்ஜெட்கோ இன் பாரத் எனர்ஜி லிமிடெடுக்கு 120 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். இன்ட்ரெஸ்ட் 9%. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.